ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்னைக்கு தாபா ஸ்டைல் கடலைக்கறி குவிக்காக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கடலை ஈக்குவல் போர்ஷனில் எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி, பூண்டு, கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதங்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம வேக வச்சுருந்த கடலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அது கொதிக்கிற டைமில் இந்த வேக வச்சுருந்த கடலையிலேருந்து 2 கரண்டி கடலை எடுத்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி இதையும் அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. கடைசியாக மல்லி இலை தூவி இறக்குனா நம்மளோட தாபா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.